Arduino 5 நிமிட வீடியோ சீரிஸில் சேனல் ரொபாட்டில் உங்களை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளோட போன வீடியோவில் வந்து ஒரு மோட்டர் வந்து எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அதோட கனெக்ஷன். இப்போ மோட்டர் வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மோட்டரை வச்சு நம்ம இதுலேருந்து வர்ற பவர் வச்சு இந்த மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். சரி, அது முடியுமான்னு பார்த்தலாம். நான் டைரெக்டாக அந்த வயர் எடுத்துகிட்டு இந்த இதில் வச்சு பார்த்தேன்னா இது ரன் ஆகலை. சரி, இப்போ மோட்ரு போயிடுச்சா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வருது. அப்படின்னா இதை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 வோல்ட் கிரவுண்டில் வச்சு இந்த மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மோட்ரு ரன் ஆகுது. அப்போ இந்த மோட்ரு நல்லா இருக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆர்டினோலேருந்து வர்ற அந்த இப்போ 5 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 வோல்ட் வந்து நாட் இனஃப் டு ஆப்ரேட் திஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுலேருந்து வர்ற பவர் வந்து பத்தலை, இந்த மோட்டர் ரன் பண்ண பத்தலை. இது பாருங்கள், இது ரொம்ப சின்ன மோட்ரு. ஆனால் இதில் பாருங்கள், இது பெரிய மோட்டராக மோட்ரு வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கியர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறையா இருக்குது. அப்படின்னா இந்த மோட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு நிறையா பவர் தேவை. அப்போ அந்த மாதிரி பெரிய மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மோட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு மோட்டர் டிரைவர். இந்த ஐசியோட நேம் வந்து L293D அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அதை பற்றி ஆரம்பிச்சிடலாம். சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஐசியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐசி வந்து கொஞ்சம் முக்கியம். ஐசியோட நம்ம பின்ஸை பற்றி எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து 16 பின் ஐசி. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 15. ஸோ இது வந்து L293D. இதுதான் வந்து இந்த மோட்டர் டிரைவரோட ஐசி நம்பர். ஸோ இதில் பார்க்கும்போது இந்த 4வது பின்னு 5வது பின்னு 13வது 12வது பின்னு இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஒன்றா ஷார்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடணும். இந்த ஐசிக்கு வந்து இதுதான் வந்து கிரவுண்டு. அடுத்ததாக நம்மளோட மோட்டர் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் இந்த மோட்டரை. ஸோ மோட்டரில் எப்பயுமே வந்து 2 வயர் இருக்கும். ஒரு வயரை வந்து இங்கேயும், இன்னொரு வயரை வந்து இங்கேயும் கொடுக்கணும். அடுத்து வந்து இது வந்து ஒரு சேனல், அதாவது இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு சேனல், இந்த பக்கம் இருக்கிறது அடுத்த சேனல். ஸோ இது வந்து இன்னொரு மோட்டர், இது வந்து மோட்டரோட இன்னொரு பின்னு. இப்போ இது இன்புட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்புட், இது வந்து ஒரு இன்புட், இங்கே ஒரு இன்புட், இங்கே ஒரு இன்புட். இது வந்து IN1, IN2, IN3, IN4. அதாவது இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3, இன்புட் 4. அதாவது இது வந்து மோட்டர் 1, மோட்டர் 2. ஸோ இந்த இன்புட் 1 இன்புட் 2 வந்து மோட்டர் 1க்கு, இந்த இன்புட் 3 அந்த இன்புட் 4 வந்து இந்த மோட்டர் 2க்கு. சரி, இப்போ இதில் கிரவுண்டு கொடுத்தாச்சு. இதுக்கு பவர் சப்ளை எங்கே கொடுக்குது அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம வந்து இந்த 8வது பின்னில் வந்து 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 5 வோல்ட் வேணாம், நான் பெரிய மோட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 12வது பின்னில் வந்து 12 வோல்ட் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தா இது கொடுக்கக்கூடாது, இது கொடுத்தா இது கொடுக்கக்கூடாது. அதாவது எய்தர் 8 வோல்ட் இல்லை 12 வோல்ட், இந்த 2 தான் கொடுக்க முடியும். அப்புறம் இந்த 2 பின் எதுங்க சும்மா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த 2 பின்னும் வந்து இந்த சேனலோட எனேபிள் பின். அதாவது இந்த பின்னில் வந்து 0 கொடுத்துட்டிங்கன்னா இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே நீ என்ன தான் இதில் வந்து 011000 கொடுத்தாலுமே இது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இங்கே 0 கொடுத்துட்டிங்கன்னா என்ன தான் நீங்கள் என்ன மாற்றினாலும் இந்த மோட்டர் ரன்னே ஆகாது. இந்த பின்னை எப்போ வந்து நீங்கள் 5 வோல்ட்டில் தர்றீங்களோ அப்போ தான் வந்து இந்த மோட்டர் கம்ப்ளீட்டாக மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எனேபிள், அதாவது 5 வோல்ட் நீங்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இது எனேபிள் 1, இது எனேபிள் 2. இந்த எனேபிள் வந்து எப்பயுமே வந்து 5 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ஷோர் பண்ணிக்கோங்க இது 5 வோல்ட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் L293D மோட்டர் டிரைவர். ஆனால் இதில் பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ கனெக்ஷன்ஸ் வரும். இங்கே ஒரு கனெக்ஷன் கிரவுண்டு கொடுக்கணும், இது 4 பின்னை கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த 4 பின்னை கனெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து மோட்ரு தனியாக, அப்புறம் இன்புட் தனியாக, அந்த மாதிரி நிறையா பெருசாக வரனால ஒரு சின்னதாக ஒரு சொல்யூஷன் என்னென்னா அப்படின்னா, இந்த மாதிரி போர்டு கடைகளில் வந்து போர்டே விற்கிது. இந்த போர்டு இங்கே எழுதிப்பாங்க L293D மோட்டர் டிரைவர். ஸோ இந்த போர்டில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இது வந்து 5 வோல்ட்டு, நடுவில் இருக்கிறது கிரவுண்ட், இங்கே இருக்க வந்து 12 வோல்ட். ஸோ 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம், 5 வோல்ட்டும் கொடுத்துக்கலாம். எய்தர் 5 வோல்ட் இல்லாட்டா 12 வோல்ட். இது கிரவுண்டு வந்து காமனாக இருக்குது.
அடுத்து வந்து இது மோட்டர் பின். மோட்டர் வந்து டேரெக்டாக என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம், இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே எழுதியிருப்பாங்க, அதாவது C1A C1B, அதாவது எனேபிள் 1, அதாவது இந்த போர்ட் ஃபஸ்ட்டு இதோட C1A, அதாவது மோட்ரு 1க்கு ஃபஸ்ட்டு இன்புட் செகண்ட் இன்புட் அதோட எனேபிள். அப்புறம் இங்கே வந்து மோட்ரு 2ஓட ஃபஸ்ட்டு பின் செகண்ட் பின் அப்புறம் அதோட எனேபிள், இந்த மாதிரி கொடுத்துக்கணும். சரி, இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.